இன்றைக்கி மொறுனே ரொம்பவே டேஸ்டான அதே சமயம் ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு போண்டா தான். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு தாங்க நம்ம போண்டாவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குறது. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறதால வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது மாவில் எல்லா இடத்துலையும் உப்பு படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா போண்டா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்துச்சுனாலும் போண்டா கட்டியாகிடும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி போண்டாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நான் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் எண்ணெயை வடிச்சிட்டு இந்த போண்டாலாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான அதே சமயம் ரொம்பவே சத்தான டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இதுக்கு டைம். லாஸ்ட்டாக பாப்பாவோட ரிவ்யூ கேட்டுடலாம். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கடா. தேங்க்யூ.